ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஈகிள் எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டோட 50 டேஸ் ஸ்ட்ராட்டஜியில் ரீசனிங் எக்ஸ்பர்ட் பார்ட் 3 வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 1 அண்டு பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க பார்ட் 3 வீடியோ பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் சிலாயிசம். சிலாயிஸில் பேசிக்ஸுன்ட்டு ஒரு 3 டைப் மாரி இருக்கும். அது என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு இந்த 2 சம்மு நான் சால்வ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். தெரிஞ்சவங்க இந்த 2 சம்மை சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் சிலாகிசம். சிலாகிஸில் ஒரு 3 ரூல் இருக்குது. அந்த 3 ரூலை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இந்த 3 ரூல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிலாகிசம் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அனைத்து ஏக்களும் பி. அனைத்துன்றது உள்ளே வரணும், அடுத்துறது வெளியே வரணும். ஓகேவா? அனைத்து ஏக்களும் பின்றது இந்தமாரி ஃபார்மெட்டில் வரையணும். சில ஏக்கள் பி. சில ஏக்கள் பின்னா சில ஏக்கள் பி, அதாவது ஏவும் பியும் பாதி பாதி இருக்குன்னு அர்த்தம். இதை இப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம். எப்படியும் வரையலாம்னா இது நம்ம அனைத்து ஏக்களும் பியில் வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அது டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னென்னா சில ஏக்கள் பி, அனைத்து பிக்களும் ஏ. இப்படி மாற்றியும் சொல்லிக்கலாம். நல்லா பாருங்கள். அனைத்து பிக்களும் ஏவும் சொல்லலாம், சில ஏக்கள் பியும் சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எந்த ஏக்களும் பி இல்லை. ஏக்கும் பிக்கும் சம்மந்தம் இல்லை சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லா நாற்காலிகளும் பேனாக்கள். எல்லா நாற்காலியும் சரி, அனைத்து நாற்காலியும் ரெண்டும் மீனிங் ஒன்று தான். எல்லாம்னாலும் அனைத்துனாலும் மீனிங் ஒன்று தான். சரியா? எல்லா நாற்காலிகளும் பேனாக்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சில பேனாக்கள் காலணிகள். சில பேனாக்கள் காலணிகள்லாம் சில பேனாக்கள் காலணிகள். நெக்ஸ்ட்டு சில காலணிகள் மேசைகள். இந்த 3 படத்தை இப்போ நம்ம ஒன்று சேர்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நாற்காலியும் பேனாக்கள். இந்த பேனாவோட பேனாவில் பாதி காலணிகள், காலணியில் பாதி மேசைகள். அப்போ நாற்காலி பேனா, பேனாவில் பாதி காலணிகள், அதாவது சில பேனாக்கள் காலணிகள். அதான் பாதி சொல்கிறேன். காலணிகள், காலணியில் பாதி மேசைகள். சில காலணிகள் மேசைகள். இப்போ சில காலணிகள் மேசைகள். ஓகேவா? நம்ம கூற்றுக்குரிய ஆன்சர் பண்ணியாச்சு. இதை நம்ம முடிவில் சரி பார்க்கணும், எது சரி வருதுன்ட்டு. சில மேசைகள் நாற்காலிகள். சில மேசைகள் நாற்காலிகள். நாற்காலிக்கு மேசைகள் சம்மந்தமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று தப்பு. நல்லா பாருங்கள். சில மேசைகள் நாற்காலிகள். நாற்காலிக்கு மேசைக்கும் சம்மந்தமே இல்லை. நாற்காலி காலனிக்கு சம்மந்தம் இருக்குது, தவிர நாற்காலிக்கும் மேசைக்கும் பேனாவுக்கும் சம்மந்தம் இல்லை. நெக்ஸ்ட்டு சில காலணிகள் நாற்காலிகள். சில காலணிகள் நாற்காலிகள் சம்மந்தம் இல்லை. காலனிக்கும் நாற்காலிக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் எந்த முடிவும் பின்பற்றவில்லை. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, எந்த முடிவும் பின்பற்றப்படவில்லை. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லா நாற்காலிகளும் பேனாக்கள். எல்லா நாற்காலியும் சரி, அனைத்து நாற்காலியும் ரெண்டும் மீனிங் ஒன்று தான். எல்லாம்னாலும் அனைத்துனாலும் மீனிங் ஒன்று தான். சரியா? எல்லா நாற்காலிகளும் பேனாக்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சில பேனாக்கள் காலணிகள். சில பேனாக்கள் காலணிகள்லாம் சில பேனாக்கள் காலணிகள். நெக்ஸ்ட்டு சில காலணிகள் மேசைகள். இந்த 3 படத்தை இப்போ நம்ம ஒன்று சேர்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா
எல்லா நாற்காலியும் பேனாக்கள். இந்த பேனாவோட பேனாவில் பாதி காலணிகள், காலணியில் பாதி மேசைகள். அப்போ நாற்காலி, பேனா, பேனாவில் பாதி காலணிகள், அதாவது சில பேனாக்கள் காலணிகள், அதான் பாதி சொல்கிறேன். காலணிகள், காலணியில் பாதி மேசைகள், சில காலணிகள் மேசைகள், சில காலணிகள் மேசைகள். ஓகேவா, நம்ம கூற்றுக்குரிய ஆன்சர் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம முடிவில் சரி பார்க்கணும் எது சரி வருதுன்ட்டு. சில மேசைகள் நாற்காலிகள், சில மேசைகள் நாற்காலிகள், நாற்காலிக்கு மேசைக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று தப்பு. நல்லா பாருங்கள், சில மேசைகள் நாற்காலிகள், நாற்காலிக்கும் மேசைக்கும் சம்மந்தமே இல்லை. நாற்காலி காலணிக்கு சம்மந்தம் இருக்குது தவிர நாற்காலிக்கும் மேசைக்கும் பேனாவுக்கும் சம்மந்தம் இல்லை. நெக்ஸ்ட்டு சில காலணிகள் நாற்காலிகள், சில காலணிகள் நாற்காலிகள் சம்மந்தம் இல்லை. காலணிக்கும் நாற்காலிக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் வந்து எந்த முடிவும் பின்பற்றவில்லை. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, எந்த முடிவும் பின்பற்றப்படவில்லை. சிலாபஸில் இந்த 3 கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் மாரி கொடுத்துருக்கேன். இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை செக் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைரக்ஷன் அண்டு டிஸ்டன்ஸு. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 டைப்பில் இருக்க சம் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அடுத்து ஒரு 2 டைப் வந்து எக்ஸசைஸாக தரேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்க டேட்டா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அவன் மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். ரெண்டாவது அவனுக்கு லெஃப்ட் சைடு வந்து 10 கிலோமீட்டர் நடக்கிறான். அடுத்து இன்னொரு லெஃப்ட் எடுக்கிறான், அது வந்து 5 கிலோமீட்டர் நடக்கிறான். இப்போ அவன் முடிச்சிருக்க இடத்துலேருந்து அவன் ஆரம்பித்த இடம் வந்து எந்த திசையில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுதான் இதுக்கு வந்து மேப் போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மேற்கு நோக்கி, வட கிழக்கு தென்மேற்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து அவன் சென்ட்ரு பாயிண்ட்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அவன் வந்து 5 கிலோமீட்டர் நடக்கிறான். மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர். இங்கேருந்து அவனுக்கு லெஃப்ட் எடுக்கிறான். லெஃப்ட் சைடு இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. லெஃப்ட் சைடு 10 கிலோமீட்டர் நடக்கிறான். திரும்பி இவன் லெஃப்ட் சைடு எடுக்கிறான். இது ரைட்டு, அவனுக்கு இது லெஃப்ட்டு. நீங்கள் வந்து இது எப்படி பார்க்கணுன்னா, இந்த பேப்பரை வந்து திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ரைட்டு இது லெஃப்ட்டுன்னு சொல்லி. லெஃப்ட் சைடு 5 கிலோமீட்ரு போகிறான். 5 கிலோமீட்ரு. இப்போ இவன் வந்து இப்போ வந்து எண்டிங் பாயிண்ட்டு, இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் இவனோட ஹோம் இருக்குது, வீடு இருக்குது. இது வந்து எந்த திசைன்னு கேட்குறாங்க. இது எந்த திசை? வடக்கு. ஆன்சர் வந்து வடக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, ஃபஸ்ட் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து தெற்கு நோக்கி நடக்கிறான். 15 மீட்டர் நடக்கிறான். 15 மீட்டர். ரெண்டாவது ஒரு ரைட் கட் பண்ணுறாங்க. ரைட்டு வந்து நமக்கு இந்த பக்கம் ரைட்டு 20 மீட்டர். இன்னொரு ரைட் எடுக்கிறாங்க. இதுதான் ரைட்டு. இப்படி பேப்பரை திருப்பி வச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் ரைட்டு, இதுதான் லெஃப்ட்டு. ஓகேவா, 15 மீட்டர். இன்னொரு ரைட் எடுக்கிறாங்க, இன்னொரு லெஃப்ட் எடுக்கிறாங்க. 15 மீட்டர். இப்போ இது வந்து எண்டிங் பாயிண்ட், இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா, இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு அண்டு டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. 15 மீட்டர் ப்ளஸ் இதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 20 ஈக்குவல் டு 30 மீட்டர். என்ன டைரக்ஷன்? மேற்கு. ஆன்சர் சரி. ஓகே, இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டைப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு இது போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து தெற்குக்கு வந்து 20 கிலோமீட்டர் வரான். நெக்ஸ்ட்டு வந்து 3 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுக்கிறான். 3 கிலோமீட்டர் லெஃப்ட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொரு லெஃப்ட் எடுக்கிறாப்புல 24 கிலோமீட்டர்.
24 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் எவ்வளோ தூரம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது ஏ, இங்கே பாதி இது லெவலுக்கு வந்துச்சுன்னா இங்கே பி பாயிண்ட் வரும், இங்கே சி. ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இதோட இது தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ட் ரூட். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலா எப்படின்னா ஏபி ஸ்கொயர்னா ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோனா 3 கிலோமீட்ரு. அப்போ 3 ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு பிசி இடைப்பட்டது எவ்வளோ 20 கிலோமீட்டர் இதுக்குள்ளே அடங்கிடும். மீதி இருக்குது 4. இப்போ 4 ஸ்கொயர்டு ரூட் பண்ணோன்னா 3 9 4 16 சீக்குவல் டு ரூட் ஆஃப் 25 சீக்குவல் டு 5 ஆன்சர். ரூட் எடுத்தோன்னா 5 ஆன்சர் வந்துடும். ஓகே, டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனில் வந்து இந்த 2 சம் வந்து எக்ஸசைஸ் சம்மு. இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆட் ஒன் அவுட் பார்த்துடலாம். இது வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை சிமிலாரிட்டி. அப்படின்னா என்னென்னா, ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்கு வந்து பாத்திரம், கரெக்டு தான். வெண்கலம் வந்து சிலை செய்வாங்க, கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு டிரோலியம் வந்து விமானத்துலேருந்து யூஸ் பண்ணுவாங்க. மரம் வந்து தண்டாளத்தில் யூஸ் பண்ணுவாங்களா கேட்டால் கிடையாது. அப்போ டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த ஏபிசிடி லெட்டர்ஸாக இருக்கா? இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டில் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. டிக்கும் ஜிக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கணும், கேக்கும் எம்முக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கணும், எஸ்ஸுக்கும் டிக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கணும். இதில் எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு நம்பர்ஸ் ஆகும். இப்போ +3 +4 +5 சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் வரும். அதே ஆர்டரு எல்லாத்துக்குமே வருதா இல்லை ஏதாவது ஒன்றில் டிஃப்ரென்ஸ் ஆகும், அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தோன்னா டிக்கும் ஜிக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னா +3 வரும். செகண்ட் ஆப்ஷனில் வந்து ஜிக்கும் ஜேக்கும் ஆப்ஷன் பார்த்தோன்னா +3 வரும். ஆனால் எஃப்க்கும் ஹச்சுக்கும் பார்த்தோன்னா +2 தான் வரும். அப்போனா அந்த தேர்ட் ஒன் தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் நான் சொல்கிறேன், மிச்சம் 2 கொஸ்டின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து குதிரை குட்டி, செம்பரி ஆடு ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க, கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க, சிங்கக்குட்டின்னு சொல்ல மாட்டாங்க, சிங்கத்தை வந்து குருளைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மீனிங் இதெல்லாம் நிறையா படித்தா தான் அது வந்து புரியும். சிங்கம் வந்து குருளைன்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிற 2 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரீசனிங் எக்ஸ்பிரஸ் பார்ட் 4ஓட ரீசனிங் சீரீஸ் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து ஜிகே மேக்ஸ் வந்து கம்பைண்டாக ஆரம்பிக்க போகிறோம். அதனால் நம்ம போடுற வீடியோஸ்லாம் மறக்காமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.